இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி யோன் என்னைய மிரட்டி தான் வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சார் சொல்லிட்டு. சோ அதை சொல்லி முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா திரும்ப அவங்களுக்கு இல்யூஷன் வந்து அப்படியே அன்கான்சியஸான நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஆளு தான் வந்துட்டு அப்படியே கையில தாங்கி பிடிச்சி ஹேயான் அப்படின்றாரு. சோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க, இது இப்படியே இங்கேயே முடிய போதா, ஆனா இதை நான் விரும்பவே இல்லையே அப்படின்னு. அப்படிங்க காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளால தூக்கிட்டு வர்றாரு. சும்மா அப்படியே தெரிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒதுங்க சொல்லிட்டு ஓடி வந்து அவர் என்னடா பண்றது ஏது பண்றது தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சார் ப்ளீஸ் உள்ள வராதீங்க அப்படின்றப்ப அங்க நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருப்பாங்க. அப்பா அப்பா அதை கேட்டா கண்டிப்பா சொல்றாங்க அழுகாத ஆளு கூட அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியை கொண்டு வர்றாங்கல்ல, அப்ப அன்கான்சியஸான நிலைமை இருப்பாங்க. அப்ப ஒரு சில மைண்ட்ல எல்லாம் ஓடும்ல ஒரு சில விஷயங்கள், அதை அப்படியே காட்டுறாங்க. உண்மை என்னன்னா நான் எப்பவுமே உங்களை வெறுத்ததே இல்லைங்க, அதனாலதான் நீங்க டிவோர்ஸ் கேட்டப்ப கூட உடனே கொடுத்துட்டேன். ஆனா இது எல்லாமே பொய்யாகணும்னு நான் கடவுள்கிட்ட எத்தனையோ தடவை வேண்டியிருக்கேன். அன்னைக்கு நீங்க எனக்காக அங்க வந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னுடைய உண்மையான பேக்யானோ. என் மனசுல உண்மையிலே என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வர்ற என்னோட பேக்யானோ அவர் தான். சோ இப்பதாங்க ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ கடைசியா சொல்லியிருப்பாரு, இல்ல நான் இப்பவும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், என்னால உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதை நினைச்சு பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இவங்க அன்கான்சியஸ் போயிட்டாங்க, இருந்தாலும் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருதுங்க. நான் வாழ்றதுக்கு காரணம் ஒன்று இருந்தா அது நீ மட்டும்தான் பேக்யானோ, வேற எந்த ஒரு காரணம் கிடையாது. கடவுளே இப்படியே என்னோட வாழ்க்கையை முடிச்சிடாத, நான் என்னோட பேக்யானோ கூட இருக்கணும். ஆனா இது இப்பயே இங்கேயே முடிய போது போல இருக்கே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது. அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவையும் சார் தயவு செய்து உள்ள வராதீங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து இல்லைங்க 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 அது வந்து அப்படிங்க அழுதுகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அப்படியே நம்ம ஹீரோனிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்க, நம்மால அப்படியே உள்ள விடுங்க, என்னை விட்டுறாதீங்க, தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாருங்க. ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே வந்து பாப்பாரு. அப்படியே அந்த டோர் அப்படியே மெல்லமா க்ளோஸ் ஆகும். அப்படியே டோர்ல சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோனிக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா ரெடி பண்ணி அப்படியே அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியை வந்து பெட்ல வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த இதுல அப்படியே சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. மனுஷ அப்படியே உயிரையே விட்டுறாருங்க. ஹேயான் ஹேயான் ஹேயான்னு ஒரே அழுகையாவே அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி இவர் இங்கிட்ட ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரா, அந்த நேரத்துல தான் கரெக்டா அவங்க ஃபேமிலியும் வர்றாங்க. வந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி வந்து முதல்ல ஹீரோயினுடைய அப்பா தான் என் பொண்ணு எங்க ஹேயான் எங்க இருக்காங்க அப்படின்னு சார் ஜஸ்ட் மினிட்ஸ் அங்க பாருங்க சார் அப்படின்னு அவர் அப்படியே ஓடுறாப்ல. அவங்க அம்மா எல்லாருமே ஓடி வர்றாங்க. அப்படியே உள்ள ஓடி வந்தவர் வந்து பாக்குறாருங்க. ஷாக்காய் போய் அப்படியே ஹீரோயினுடைய அம்மா, ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோயினுடைய தம்பி 3 பேருமே வந்து ஷாக்காய் போய் நின்று பாக்குறாங்க. அதுலயும் ஹீரோலாம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. எப்படா தான் பொண்டாட்டி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க வெளியே நின்று பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு குடும்பமே மொத்தமா ஹீரோயினிக்காக இன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க நம்ம அத்தைக்காரி வந்து போனாங்கல்ல, அது என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே அதை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம அத்தையும் கையாலும் கரெக்டா லிப்ட்ல ஏறும் போது கரெக்டா வெள்ளி வந்து பட்டக்குன்னு அப்படி கையை நீட்டிடுறா. என்னம்மா எங்க போறீங்க அப்படின்னு, உனக்கு எதுக்கு சொல்லணுமா என்ன அப்படின்னு அத்தைக்காரி கேட்கும்போது, எனக்கு சொல்ல வேணாம், ஆனா இப்ப சேர்மன் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்க பார், நீ அவரோட லீகல் கார்டியன் சொன்ன, ஆனா அவரை தவற விட்டுட்ட. உன் பையன் தூக்கிட்டு வந்து இங்க த்ரெட்லின் பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கு மரியாதை எங்க அப்பாவை பார்க்க விடு அப்படின்றப்ப அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் கையால தூக்கி போட்டு இவங்களையும் வெளியே தூக்கி போடுறாங்க. சும்மா குண்டு கட்ட அழகா தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா அழகா சிரிச்சுட்டு அவ பாட்டுக்கு போறா. அங்க போனோடனே காட் இருப்பாங்கல்ல, தள்ளுறா அப்படின்னு, சாரி மேடம் அப்படின்னு டப்புன்னு ஒரு அடியை போட்டு போடாங்கிட்ட அப்படின்னு கிளியர் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு உள்ள போகும்போது கரெக்டா இவங்க வந்து படி வழியா மேல வந்துடுறாங்க. இங்க பாரு, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, எங்க அப்பாவை ஒரு தடவையாவது பார்க்க விடு, அவர் தான் அன்கான்சியஸான நிலைமையில தான் இருக்காரு, அப்புறம் இருந்து ஏன் இப்படி பார்க்க விட மாட்டேங்கிற, ஒரே ஒரு தடவை நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு போயிடுறேன், தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சரி பொழைச்சி போ அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆனா இதுல கூத்து என்ன அப்படின்னா, ஹைலைட்டான விஷயமே இப்பதான் இவங்க திறந்து உள்ள போவாங்கல்ல, அங்க போய் பார்த்தா சேர்மன் ஆல்ரெடி முழிப்பு தட்டி எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்பா அப்படின்ட்டு அம்மா அழுதுகிட்டே, அப்பா நல்லா இருக்கே நான் தான் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியாப்பா பாத்தியாப்பா, இவதான்ப்பா உனக்கு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாப்பா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே மெதுவா திரும்பி பார்த்து யார் நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்பாரு பாருங்க. என்னடா அது அப்படின்னு அப்படியே சிரிப்பா வில்லி ஒரு மாதிரியா அப்படியே நம்ம அத்தைக்காரியை தூக்கி அலைக்கா கொண்டு வந்து வெளியே போட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது தான் பொண்ணு இப்படி இருக்காளே, எப்படி இருந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு ஒரு பக்கம் வருத்தமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ டாக்டர்லாம் நிற்கும் போது நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க, என்ன நடந்தது, எதுக்காக வந்து இவளை இப்படி போட்டு வச்சிருக்க, என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்றப்ப டாக்டர் வந்து சொல்ல நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, தயவு செய்து என்னங்கிற சொல்லுங்க ஆச்சா புச்சான்னு கத்தும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹனி ஒரு நிமிஷம் அமைதியா இரு டாக்டர், சாரி டாக்டர் மன்னிச்சுக்கோங்க அவ கத்துனதுக்கு, என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு. சாரி சார், உங்க பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி பிரைன் டியூமர் வந்திருக்கு,
அதாவது இல்யூஷன் பிரைன் டியூமர்னு சொல்லுவாங்க. இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப இல்யூஷன்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப இதாகும். கொஞ்ச நாள் அவங்க இறந்து போயிருவாங்க. எப்படியும் வலி அதிகமாக தான் இருக்கும். ஆனா இதுல ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த பிரைன் டியூமருக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே மருந்து கண்டுபிடிக்கல. இது ரொம்ப ரேரான ஒரு நோய் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே எல்லாம் ஆடி போயிடுறாங்க. அவங்க அம்மா ஓன் ஒரே அழுக. என்ன சொல்றீங்க பேக்கியானோ, இவங்க என்ன சொல்றாங்க, அது உண்மையா சொல்லு பேக்கியானோ அப்படின்றப்ப, ஆமாமா என்னை மன்னிச்சிருங்க, நானும் இதைத்தான் சொல்லணும்னு சொல்லி ஏற்கனவே முயற்சி பண்ணேன். ஆனா ஹெயான் வந்து எதையுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றப்ப, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஓன் ஒரே அழுகுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் தாங்கி பிடிக்கிறாப்ல. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து பல வருஷங்கள், அதாவது தான் பையன் இறந்ததுல இருந்து தான் பொண்ணுகிட்ட சரியா பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஏதோ ஏனோ தானே பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பொண்ணு இறந்துருவா அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு வலி. சோ இந்த நேரத்துல தான் அவங்க வந்து தான் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படியே ஹீரோயினுடைய அம்மா வந்து உள்ள வரல, பார்க்க முடியாதுன்னு போயிடுறாங்க. பட் ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தம்பி நிக்கிறான். ஹீரோயினுடைய அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, சாரி மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும் முயற்சி பண்ணேன், பட் ஹெயான் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், அவ வந்து எல்லாத்தையும் தானே சமாளிச்சுட்டு சரி பண்ணணும்னு நினைப்பா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு உண்டான குணம் தான். ஆனா இதுல என்னைய விட வலி உனக்கு தான் அதிகமா இருக்குங்கிறது எனக்கும் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா நிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்ல ஆக்சுவலி அவ என்ன நினைச்சா அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு சரியாயிரும், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சரி பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கலாம், உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சா, பட் அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. நீ தான் முதல்ல மனசு தேத்திக்கணும், என்னைய விட உனக்கு தான் இதுல பாதிப்பு அதிகம் அப்படின்றாரு. சார் இந்த மாமனார் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க மருமகனை. இதுல வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல, அவர் வந்து எல்லாரும் முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு லிப்ட்ல போய்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க, தான் பொண்ணு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, நம்ம அவளை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. அப்படி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் போவாங்க. போனதுக்கு அப்புறம் என்னமோ இந்த உலகமே நம்ம கையை விட்டு போன மாதிரி, இந்த உலகமே நம்மளை ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அந்த லிஃப்ட் மூணுதாங்க டப்புன்னு கீழே உட்கார்ந்து ஓன்னு ஒரே அழுக அப்படி ஒரு அழுகுவாங்க. ஏன் அப்படின்னா தான் பொண்ணை வந்து தங்கத்தட்டுல தாங்கின மாதிரி தாங்குவாங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு ஆண்மகனா இருக்கட்டுங்க, அவர்கிட்ட வந்து பணம் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். ஆனா அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அவங்க பயங்கர பாசமுட்டி வளர்ப்பாங்க. இது ஆண்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயம். நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், பசங்களை விட பெண் குழந்தை மேல அதிக ஈடுபாடோட அப்பாக்கள் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி இவர் தான் பொண்ணை தங்கத்தட்டுல வச்சு தாங்குற அளவுக்கு நல்லா பாசமா வளர்த்திருப்பாரு. சோ எஸ்பெஷலி சொல்ல போனா எனக்குமே பெண் குழந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இவர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படிங்க டாக்டர் வந்து அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருக்குறான்னு பார்த்தா நம்ம சேர்மேனுக்கு, அந்த லேடி கிட்ட, நம்ம வில்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மேடம் சாரி மேடம், ஆக்சுவலி அவருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுல அதுல வந்து திடீர்னு கோமாக்கு போனாரு. அப்படி கோமாக்கு போனதுனால என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷமா நடந்த நிறைய விஷயங்கள் வந்து மறந்துருச்சு. சோ அதனால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மெமரிஸ் எல்லாம் மறந்துருச்சு. இப்போ அவருக்கு மெமரிஸ்ல எந்த ஒரு விஷயமே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி அவருடைய பார்வையும் கொஞ்சம் மங்கி இருக்கும், அவருடைய நினைவுகளும் கொஞ்சம் இதா தான் இருக்கும். பார்த்து அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் ரொம்ப நாள் வாழ்றதுங்கிறதும் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் அவருடைய மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. இவங்க இங்க ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுடைய குழந்தையா, அதாவது வந்து ஹீரோயினுடைய அத்தை வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே, அண்ணி நான் இப்பதான் தகவல் கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்க நீ அப்படின்றப்ப, இல்ல நீ வந்து மறைச்சிட்டே என்கிட்ட இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு மட்டும் தெரியல அப்படின்றப்ப, இல்ல இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத நீ, ஹெயான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டா, இதை என்ன பண்ண சொல்றீங்க, என்னால எதுவுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்றாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்றப்ப, ஏன் நீ அவ உங்ககிட்டயே சொல்ல ட்ரை பண்ணா, ஆனா நீங்க தான் அதை கேட்கவே இல்லை அப்படின்றப்ப அவங்க டக்குன்னு எந்திரிப்பாங்கல்ல, அப்பதான் ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். அவங்க பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க, ஆமா நான் ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்றப்ப, இது உன் தம்பி விஷயத்தோட பெருசா அப்படின்றப்ப, ஆமா இது ரொம்ப ரொம்ப பெருசா அப்படின்னா, அதெல்லாம் இல்ல உனக்கு தான் எல்லாத்தையும் நீனே வந்து ஹேண்டில் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆமால நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவேன்ல அப்படின்னு அவங்க கொஞ்சம் அசால்ட்டா பேசியிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க, என் பொண்ணு என்று சொல்ல வந்திருக்கா, ஆனா நான் தான் அதை கேட்கல, பைத்தியக்காரத்தனமா அவன் மேல இருந்த கோவத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருதுங்க. அப்படியே டக்குன்னு உட்கார்ந்து ஓன்னு ஒரே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனி கையை பிடிச்சிக்கிட்டு, இவளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா என் பொண்டாட்டி உயிரை திருப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. எங்க அவ கையை பிடிச்சி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு, என்னை விட்டு போயிடாதமா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வீட்டுல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அது மாதிரி இப்போ தம்பி என்ன பண்றானா, ஹீரோனியோட தம்பி வந்துட்டு திடீர்னு காலையில விடிஞ்சோடனே வர்றான், வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு. என்னடா அப்படின்றப்ப, இல்ல இதுதான் காரணம், எங்க அக்கா இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் இதுதான் அப்படின்றப்ப, டேய் என்னடா இது அப்படின்றப்ப, இல்ல அவ பிசினஸ்ல எல்லாத்துலயுமே டேலண்டா இருந்தா, நான் வந்து என்ன நினைச்சேன்னா அவ வந்து டேலண்டா இருக்க விட அவளை விட நான் டேலண்டா இருக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி வந்து செய்வன பண்ணுவான், இல்ல அது மாதிரி ஒரு இது மந்திரிச்சு வச்சிருந்தேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச விதத்தை அவன் சொல்றான். அதாவது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல வந்து சொல்லும்போது இவர் வந்து
வந்து டேய் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதடா, இதெல்லாம் வந்து சும்மாடா விடுறா வாடா அப்படின்னு சொல்லி அவர் ஹக் பண்ணி ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாரு. ஹெயானுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ கவலைப்படாம தைரியமாயிரு அப்படின்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினையும் லைட்டா கண்ணை முழிக்கிறாங்க. அவங்க நினைச்சு பார்க்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்றப்ப டக்குன்னு அவன் அப்படியே பாக்குறான். பார்த்து அக்கா முழிச்சிட்டியா அப்படின்னு ஏய் இங்க வாரா மன்னிச்சிடறா, என்னைய உன்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் சொல்லாம விட்டேன் சாரிடா அப்படின்றாங்க. டக்குன்னு அதெல்லாம் இல்ல மாமா இங்க பத்தியா இது ஒர்க் ஆயிடுச்சு, இதை நான் வந்து கிழிச்சு போட்டேன், சரியா போச்சு பாரு அப்படின்றானே. டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, பேக் டேய் போடா போய் டாக்டரையும் மத்தவங்களையும் கூட்டு வா அப்படின்னு அவனும் ஓடுறான். அதே நேரத்தில் இங்க அப்படியே ஹீரோ பாக்குறாரு, நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு மெதுவா வந்தவர் இப்ப எல்லாம் ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோயினி டக்குன்னு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. டக்குன்னு பாக்குறாரு இது எதுக்காக இவங்க இப்ப ஐ லவ் யூ சொல்றாங்கன்னா அவங்க ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க, சொல்ல முடியாம இருந்திருக்கும், அதனால இப்ப சொல்றாங்க. அதே நேரத்தில் நான் முதல் தடவை உங்களை பார்த்தேன் பாத்தீங்களா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரிதான், இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு செகண்ட் என்னை பயமுடுத்திட்டே, நீ கொஞ்சம் விட்டுருந்தா என் நிலைமை என்னாங்கன்னு யோசிக்கவே இல்லை நீ அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் கடவுள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் என் உயிரை எடுத்துக்க சொல்லி, உன் உயிரை என்னாலும் சரி காப்பாற்ற சொல்லியிருக்கேன், கண்டிப்பா உன் உயிரை கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அந்த வெகுலந்தியா பேசுறாப்புல. டக்குன்னு இந்த நேரத்தில் அவங்க அம்மாவை கூப்பிடறதுக்காக அந்த பையன் போய் அம்மா அக்கா முழிச்சிட்டாமா அப்படின்றப்ப அவங்க அப்படியே அவன் சொல்லிட்டு திரும்ப போகும்போது இவங்க இந்த பக்கம் போயிடுறாங்க. எப்படிங்க தான் பொண்ணு மூஞ்சில முழிக்க முடியும் அவங்களால? ஏன் அப்படின்னா தான் பொண்ணு வந்து உடம்பு சரியில்லைன்னு தனக்கு சொல்ல வரும்போது அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல, தான் பொண்ணு என்ன சொன்னாலுமே அதை கேட்கறதுக்கு கூட தயாரா இல்லாம இருந்தாங்க. இப்போ வந்து எப்படி அவங்களால முழிக்க முடியும்? அந்த மாதிரி விடுதல அவங்க வருத்தப்பட்டு அப்படியே போயிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஏமா இதை எங்க கிட்ட இருந்து மறைச்ச, அப்பா வந்து அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டேன் நாம உனக்கு அப்படின்றப்ப இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பரவாயில்ல விடுமா, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் சரியாயிரும், நீ கண்டிப்பா நல்லா வருவடா அப்படின்னு ஒரு மாதிரி அவர் சொல்றாப்ல. சோ இதை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் அவர் சொல்றாரு இல்லைங்க பாருமா, அப்பாவுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க, எங்கனாலும் சரிதான் உன்னை கொண்டு போய் அப்பா சரி பண்ண வேண்டாம் அப்படின்றாரு. சோ ஒரு அப்பாவினுடைய அந்த வருத்தம் அப்படின்றது வந்து எல்லாராலையும் வந்து எடுத்து கொடுத்துட முடியாது, அந்த ஒரு வருத்தத்தை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு இங்க இருக்கும்போது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு அவங்க வந்து ஒரு மாதிரியா ஆறுதல் படுத்திக்கிறாங்க தன்னைத்தானே. இங்க அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க தனியா உட்காந்து. கரெக்டா நம்ம பேக்கியான வர்றாப்ல டக்குன்னு வந்தோடனே அவர் என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு இல்ல தயவு செய்து வந்து என்னை தனியா விட்டுருப்பா அப்படின்னு இல்ல நீங்க உண்மை என்னங்க தெரிஞ்சுக்கணும், ஏன் அப்படின்னா இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றப்ப இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலுமே என்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரி யாராவது இருப்பாங்களா இந்த உலகத்துல? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன், என்னுடைய ஒரு பையன் இறந்துட்டாங்கிறக்காக அதுக்கு காரணம் அவதான் சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவ என்கிட்ட வந்து பாசமா பேச வர்றப்பெல்லாம் நான் கோவமா திரும்பி போயிருக்கேனே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அவளை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிட்டே கிடையாது, என் ஒரு அம்மாவா நான் அவளுக்கிட்ட நடந்துகிட்டது கிடையாது. இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே நான் போய் பாசத்தை கொட்டினா மட்டும் அது சரியா வந்துருமா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எப்படியோ நான் பண்ண மிகப்பெரிய தவறுக்கு தண்டனையா தான் இன்னைக்கு கடவுள் என்கிட்ட இருக்கிற என்னுடைய 2வது குழந்தையும் அதாவது என்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனி அங்கிட்ட இருந்து கேட்டுட்டே இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் இல்ல என் பொண்ணு சாக போறா, என்னால நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு உள்ள போந்து நீங்க என்ன டாக்டரா, ஏன் இப்படி பைத்தியக்காரங்க மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க டக்குன்னு எந்திரிச்சு நின்னுறாங்க. மா கொஞ்சமாவது யோசிமா, இன்னும் வந்து என்னை இன்னும் பாதுகாப்பு பண்ணணும்னு அவனை தம்பியை வந்து பாதுகாப்பு பண்றேன்னு கெடுத்து வச்சிருக்கேன், அது மாதிரி என்னை பாதுகாப்பு பண்ணணும்னு நினைக்காது. குழந்தைகளை ஒரு அம்மா பாதுகாப்பு பண்றது தப்பு இல்லை, ஆனா அதே நேரத்தில் ரொம்பவும் பாதுகாப்பு பண்ணக்கூடாதுமா அப்படின்றோன்னே அவங்களால எதுவும் பேசவும் முடியல. நான் உங்க பொண்ணுமா கண்டிப்பா வந்து இதுல இருந்து ரெடியாகி வந்துருவேன் அப்படின்னோடனே அவங்க அப்படி கிளம்புவாங்கல்ல டக்குன்னு இவங்க பிடிச்சிருவாங்க. சோ ஒரு அம்மாவும் பொண்ணு தனியா பேசட்டும் சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படி தனியா ஒதுங்கிடுவாரு. அவங்க அப்படியே கேட்பாங்க ரொம்ப வலிச்சிருக்கும்லமா அப்படின்னோடனே ஆமாமா சில நேரங்கள்ல அதிகமா வலிக்கும், சில நேரங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியே அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருமா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் புரியுது, நீ என்கிட்ட பேச வந்தப்பல நான் பேசினதே கிடையாது, உன்னை என் பொண்ணா கூட நான் மதிச்சது கிடையாது, என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னு ஒரே அழுக. அது மட்டும் இல்லாம தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதவா, நீ இல்ல அப்படின்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுனோடனே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அழுகுறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் ஓன்னு அழுகுறாங்க. டக்குன்னு 2 பேர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க, என்னை மன்னிச்சிருமா, என்னோட பொண்ணு நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு நீ வேணும், மன்னிச்சிருமா அப்படின்னு ஓன்னு ஒரே அழுக. ஒரு வழியா இப்பதாங்க நம்ம ஹீரோனுடைய அம்மா ஹீரோயின்ட்டே பேசுறாங்க, மன்னிப்பும் கேட்கறாங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம வில்லிய கட்டுறாங்க. கரெக்டா சேர்மேனை கூட்டிட்டு அப்படியே உள்ள வராங்க. சேர்மேனுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியுது, ரொம்ப அந்த சுயநலமும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் இருக்காரு, பட் வீல் சேர்ல இருக்காரு. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ வந்து சரி ஓகே உங்க எல்லாரையும் நான் வர வச்சதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இப்போதைக்கு பப்ளிக் மத்தியில நம்ம கம்பெனியுடைய பேர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் தான் மேடம் இருக்கு அப்படின்றேன். சரி இப்போ இந்த பிரச்சனை நடந்துச்சுல, அதாவது நம்மளுடைய ஹீரோயினை த்ரெட்டன் பண்ணான்னு சொன்னால யோன், அதனால வந்து எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னப்ப ஆமா மேடம். சரி ஓகே யோன் இது வரைக்கும் கம்பெனில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுங்க, அது மட்டும் இல்லாம யோனை வந்துட்டு சேர்மன் போஸ்ட்ல இருந்து தூக்குறக்கான எல்லா வேலையும் பாருங்க, நான் வந்து அந்த போஸ்டிங்ல உட்காந்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றப்ப எல்லாருமே ஓகே மேடம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் நம்ம யோனையே சேர்மன் போஸ்ட்டை விட்டு தூக்கணும்னு அவங்க அம்மா துடிக்கிறாங்க. இந்த வில்லி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாம தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்க
வில்லனை காட்டினா அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற வக்கீல் ஏற்கனவே பேசியிருப்பாள் அந்த ஸ்லஸ் ஃபண்ட் பூரா எங்க இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆக்சுவலி அவனை வந்துட்டு சார் எங்க இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல, சிங்கப்பூர் மலேசியா இங்க எல்லாம் போய் தான் சார் ரிட்டர்ன் வந்திருக்கு இந்த ஃபண்ட், பட் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பணத்தை அப்படியே பதுக்கி வச்சிருக்காப்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த ஸ்லஸ் ஃபண்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க அப்படின்றாரு. அதாவது தனியா ஒரு இடத்துல அமௌண்டா வச்சிருப்பாரு, அந்த பணத்தெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுடைய அப்பாவை கூட்டிட்டு வந்து ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவர் அப்படியே யோசிச்சுட்டே இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம், நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல, என் ஃபேமிலியை எப்படி வந்து காப்பாற்ற போறேன்னு தெரியல, எதுக்குமே உதவாக்கரையாவே இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இல்ல என் பொண்ணை எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணும்போது இங்க பாருங்க நீங்க சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் உங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், எடுத்த கௌத்தன் எல்லா முடியும் எடுத்துட முடியாதுல, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு தெம்பா இருங்க அப்படின்னு அவர் வந்து சாப்பிடுறாப்ல. சோ இவ்வளவுதாங்க, நம்ம கூட ஒருத்தர் வருத்தமா இருக்கும்போது அவருக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதலா சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா தெம்பா அந்த பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க. இங்க தாங்க ஒரு சூப்பர் சீனுங்க, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வர்றாங்களா, அந்த செக்ரட்டரியா இருப்பாங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு. சோ இப்போ என்னன்னா இவர் வந்த உடனே என்ன பண்றாங்க, இங்க பாத்தியா இந்த டிவி டிராமா பார்த்தேன், அதுல வந்து உண்மையான காதலை வந்துட்டு எப்படி எக்ஸ் ஹஸ்பண்ட்ட அந்த பொண்டாட்டி வந்து வெளிப்படுத்துறா அப்படிங்கிற பத்தின நாடகம் தான் இது அப்படின்னு. ஏய் நிறுத்திரி, ஏன்டி இப்படி சும்மா சும்மா என்னை ஓட்டுற அப்படின்றப்ப இங்க பாரு, சொல்ல போனா இப்போதைக்கு ஆன்லைன்ல நீ தான் ட்ரெண்டிங் டாபிக் தெரியுமா அப்படின்னு. என்னது ட்ரெண்டிங் டாபிக் ஆரி, ரொம்ப அசிங்கமா இருக்குடி நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு. இதுல என்னடி அசிங்கம் இருக்கு, சொல்ல போனா இப்போ வந்து ஒரு நீ டிராமா குவீன் மாதிரி இருக்க தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து டாபிக்லாம் பயங்கர ரீச் ஆயிட்டு இருக்கு ஆன்லைன்ல, அடியே நீ வேற சும்மா ஏன்டி நீ ஓட்டுற அப்படின்னு. சரி சரி விடு, இங்க பாத்தியா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு. என்னது இது அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய கடையில தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அதான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன், ஆனா எனக்கு என்னமோ இது நம்ம ஓவரா போயிட்டோமோன்னு தோணுதுடி அப்படின்னு. என்ன புரியல அப்படின்னு. இல்ல என் தகுதிக்கு இது அதிகமா இருக்குமோன்னு தோணுது, அதனால நான் ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு. என்னடி வளர்ற, நீ வந்து யாருன்னு தெரியுமா, ஹேயானுடைய செக்ரட்டரி, மறந்துடாத, அதுவும் சிஇஓட செக்ரட்டரினா சும்மாவா, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாமே அப்படின்றப்ப அப்படியா அப்ப கண்டிப்பா நீ வந்துருவே இல்லை அப்படின்னு. ஏய் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு. கண்டிப்பா வரணும் சரியா, உனக்கு 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அழுகுறாங்க. எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு. எனக்கு தெரியல, வா இப்ப கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. சோ என்னதான் செக்ரட்டரி அப்படின்னு வெளியே இருந்தாலும் அந்த நட்புன்றது வந்து அவங்களுக்குள்ள இருக்குல்ல, அந்த நட்பு காரணமா அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க, அப்படியே கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் நீ வந்து சரியாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அழகான ரொமான்டிக் சீனுங்க, நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் தனியா உட்கார்ந்து இருப்பாங்க பெஞ்சில். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினி தான் ஆல்மோஸ்ட் ஃபேமஸ்ல, அதனால எல்லாருமே அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க போன்ல என்னங்க இது பூராமே வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட திரும்ப வந்து அந்த ஒய்ஃப் சேர்ந்தது, அந்த லவ் பண்ணது, இதையே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல அப்படின்றப்ப தலைவர் ஒரு மாதிரியா சிரிப்பாப்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன என்கிட்ட இது நாள் வரைக்கும் ப்ரப்போஸும் பண்ணலையே, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொன்னா மட்டும் ஓகே சொல்லிடுவேனா, இது வரைக்கும் ஒரு ஹனி சொன்னது இல்லை, எதுவுமே சொன்னது இல்லையே அப்படின்னு. டக்கு நம்மால ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே அப்படி முட்டி போட்டு அழகா உட்காந்து ஹனி அப்படின்றாரு. இது ஓகேவா ஹனி அப்படின்றாரு. அப்படியே 2 பேரும் கண்ணோட கண் பாத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு காதல பரிமாற ஒரு நல்ல ஒரு அற்புதமான சீன் சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஆக்சுவலி வந்துட்டு அப்படின்னு என்னம்மா அப்படின்னு, உங்க கை சும்மா இருக்கே அப்படின்னு. ஆஹா மறந்துட்டேன்டா மச்சலாம் அப்படின்னு டக்குன்னு அப்படி ஒரு ஹக் பண்ணுவாங்கல்ல தோல் மேல கைய போட்டு, அது மாதிரி ஹக் பண்ணிட்டு இப்போ ஓகே வாகனி அப்படின்னு, இப்போ ஓகே டார்லிங் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சோ 2 பேரும் சந்தோஷமா அழகா அவங்களுடைய காதலை பரிமாறிக்கிறாங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அப்படி சேர்ந்து ஒன்னு சேர்ந்து வரும்போது கரெக்டா நம்ம வில்லன் யோன் வந்துடுறாப்ல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் யோனும் தனியா உட்காந்து பேசும்போது இங்க பாரு நீ அவன் கூட சேர்ந்ததெல்லாம் சரிதான் இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்போதைக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, அதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்றேன், தயவு செய்து என் கூட வந்து அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்டாவது எடுத்துக்கோ அப்படின்றப்ப இல்ல இல்ல நான் வந்து என்னாலும் சரிதான், இனிமே வந்துட்டு என்னால பேக்கேனை விட்டு வர முடியாது, ஏன் அப்படின்னா அவன் இல்லாம நான் இல்ல, அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி எல்லாருமே என் கூட இருக்காங்க, நீ எதை பத்தி கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வில்லனும் வந்து சரி உனக்கு எப்பாவது என்னோட உதவி தேவைப்பட்டா கூப்பிடு அப்படின்றான். என்ன இவன் நல்ல மாதிரியே பேசிட்டு போறானே, எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குங்க. டக்குன்னு வில்லனும் வந்துட்டு அங்கிட்ட வரும்போது ஹீரோ வரும்போது என்னப்பா அப்படின்னு, ஏண்டா உன் கூட அவ இருந்தா செத்துருவான்னு தெரிஞ்சு அந்த பைத்தியக்காரத்தை பண்ற பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டமும் ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா அப்படின்னு அடிக்க போகும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு ஒரு டேய் இப்படியே உன்னை உயிரோட விட்டுறேன் ஓடி போயிருங்கிட்டாது, இனிமே கெயான் பக்கத்துல நீ வரவே கூடாது, என்னாலும் சரி அவளை எப்படியோ காப்பாத்தன்னு எனக்கு தெரியும், நீ போடா அப்படின்னு சொல்லி அடிக்காத அளவுக்கு விட்டு போயிடுறாரு. இனிமே என் கண்ணு முன்னாடி முழிக்காதரா அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தது வில்லனுக்கு பிடிக்கல. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கும் தெரியல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத இன்னும் பொறுத்து இருந்து பாருங்க மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.